Welcome to Oscar Institute Chennai. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து HCF highest common factor. So, அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள். பிலிப்பை சாகாடும் அச்சீரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படினா மயில் தொகை எவ்வளவுதான் வெயிட்லெஸ்ஸா எடை குறைவானதா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா நம்ம வண்டியில ஏத்த என்ன ஆகும் அப்படினா வண்டி பாரம் தாங்காது அச்சாணி முறிஞ்சிரும். So, அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. இதுல இன்னொரு செய்தி வந்துட்டு நமக்கு உணர்த்துறாங்க. அது என்ன அப்படினா இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி நமக்கு வேற ஒரு செய்தியை உணர்த்துனாங்க அப்படினா அது வந்து பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா பகையரசன் வந்து வலிமை குன்றியவன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் வந்து நினைச்சு அவனை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவனோட நண்பர்கள் வலிமை குன்றிய மற்ற அவனுடைய நண்பர்கள் ஒரு 10 வலிமை குன்றிய பகையரசர்கள் ஒன்று சேர்ந்து வந்தாங்க அப்படின்னா வீரமிகுந்த அரசனை கூட வந்து வீழ்த்தி விடலாம். அதனால குறைத்து அவங்கள மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி இன்னொரு செய்தியை உணர்த்தணும் அப்படின்னா அது வந்து பிரிதி மொழிதல் அணியில வரும். ஓகே, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், கிரேட்டஸ்ட் காமன் டினாமினேட்டர், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், மீப்பெரு பொது வகுத்தி. ஸோ இதை நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இதிலே இருக்கு. ஸோ ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணணும். ஃபேக்டர் அப்படின்னா ஒரு கொடுத்துருக்க நம்பர் வந்து எந்த டேபிளில் வரும் அப்படின்றது தானே. ஸோ அதோட காரணிகள். ஸோ 8ஓட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தட் எப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டை வந்து சொல்கிறேன். ஸோ 8ஓட ஃபேக்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், ஸோ அண்ட் தென் 8 டேபிளில் வருமா. ஸோ அதே மாதிரி 12ஓட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்தேன்னா ஸோ 1, 2, 4, 6 அண்ட் தென் 12. ஸோ இப்போ இங்கே காமனாக எனக்கு என்ன இருக்குது, காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் நமக்கு வேணும். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் 2 இருக்குது. ஸோ இந்த 2ல் வந்துட்டு ஹையஸ்ட் எனக்கு என்ன 4. ஸோ இப்போ இதோட HCF எனக்கு என்ன 4. ஸோ அதே போல் பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா HCF 513 and 1134. ஸோ இந்த மாதிரி பிக்கஸ்ட் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. ஆனாலும் நம்ம நார்மலாக டிவிஷன் தெரிஞ்சாலே போதும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து ரொம்ப சிம்பிள். நார்மல் டிவிஷன் நம்ம எப்படி பண்ணுறோமோ அது போலவே பண்ணி HCF வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ அது வந்துட்டு 10th வந்து இருக்குது, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மான்னு சொல்லுவோம். ஸோ அந்த லெம்மா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் ஈஸியாக வந்துட்டு ஜஸ்ட் டிவிஷனை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு கிரேட்டஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பரை வந்துட்டு டிவிடெண்டாக எடுத்துட்டு இதோட டிவைசராக 513 எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு எத்தனை 513 இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா ஸோ 2 இருக்கா. ஸோ இதை வந்து சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 108 கிடைக்கும். ஸோ இங்கே கிடைக்கிற ரிமைண்டர் வந்துட்டு எனக்கு அகெயின் டிவைசராக மாறும். ஸோ இந்த ரிமைண்டரை நான் டிவைசராக மாற்றணும். திரும்ப இந்த டிவைசரை வந்துட்டு அகெயின் டிவிடெண்டாக மாற்றணும். அதாவது மாற்றினேன் அப்படின்னா இப்போது 513ல் எத்தனை 108 இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா ஸோ 4 இருக்குது. ஸோ 432 எனக்கு வரும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 81. ஸோ எகெயின் நான் ரிமைண்டரை என்ன பண்ணணும்னு சொன்னேன், டிவைசராக மாற்றணுமா. ஸோ டிவைசர் ஆக்கினேன் அப்படின்னா இங்கே இருக்க ஆல்ரெடி இருக்க டிவைசர் என்ன ஆகும், டிவிடெண்டாக மாறும். ஸோ 108ல் வந்துட்டு எத்தனை 81 இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி 1. ஸோ இதை வந்து சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 27. ஸோ இந்த 27 வந்துட்டு திரும்ப டிவைசராக மாறும். ஸோ இந்த 81 நான் எடுத்துப்பேன், டிவிடெண்டாக எடுத்துப்பேன். ஸோ 81 எத்தனை 27 இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 3. ஸோ எங்கே 0 ரிமைண்டர் வந்துட்டு 0வாக வருதோ அதோட டிவைசர் தான் நமக்கு என்ன அப்படின்னா HCF-ஆக வரும். ஸோ HCF is equal to 27. ஸோ இந்த டிவிஷனை வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து செய்யணும், ஒன்றுமே செய்ய போகிறதில்ல, ஜஸ்ட் நார்மல் டிவிஷன். ஸோ இதில் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து 513 இருக்குன்னு பார்க்குறோம், 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ வர ரிமைண்டரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த டிவைசராக மாற்றிக்கிறோம். ஸோ இந்த அகெயின் இந்த ரிமைண்டர் வந்துட்டு டிவைசர் ஆகுது, இது டிவிடெண்ட் ஆகுது. ஸோ 81 திரும்ப வந்துட்டு இங்கே உள்ளே போகும். ஸோ 27 இந்த மாதிரி அடுத்தடுத்து உள்ள டிவிடெண்டாக எடுத்து ரிமைண்டர் வந்துட்டு 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு HCF வந்து 27 கிடைக்குதா. ஸோ இதையே வந்துட்டு ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது அப்படின்னு நான் அடுத்து சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் GCD ஆஃப் 21 and 35. ஸோ இதை வந்து ஷார்ட்கட்டில் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் எடுப்போம். ஸோ 35 minus 21. ஸோ எனக்கு வந்துட்டு 14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 14 வந்துட்டு நான்
மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ரைமாக நான் எழுதணும். ஸோ ப்ரைம் நம்பரோட மல்டிபிள்ஸாக எழுதுகிறேன். ஸோ 2 7s are 14. ஸோ இங்கே கிடச்சிருக்க இந்த நம்பரை வந்துட்டு இதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ 21 2ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா ஆகாது. அதே போல் 35 2ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆகாது. ஸோ இந்த 2வை நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 7 நான் செக் பண்ணுறேன். 21 டிவைட் 7 டிவைட் ஆகும். 35 டிவைட் 7 டிவைட் ஆகும். ஸோ HCF இஸ் 7. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணுங்கள். அந்த டிஃப்ரென்ஸை ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதிக்கோங்க. ஸோ இந்த 14 நான் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக மாற்றினேன். ஸோ இதில் வந்துட்டு வர ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அதை ஹோலாக டிவைட் பண்ணுமாங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ 2 டிவைட் பண்ணாது. ஸோ அதனால் அது HCFல வராது. ஸோ 7 டிவைட் பண்ணணும். ஸோ எனக்கு இது வந்து HCF வந்து 7ன்னு கிடைக்கும். ஸோ 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தா வந்து எப்படி ஷார்ட்கட்டில் வந்துட்டு HCF ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ இது ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இதோட டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 18. ஸோ இதோட டிஃபரன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 50ல் 30 24 வருமா. ஸோ இதோட டிஃபரன்ஸ் எனக்கு என்ன அப்படின்னா 6. ஸோ இப்போ இந்த 6ஐ வந்துட்டு நான் செக் பண்ணணும். 12 வந்துட்டு ஹோலாக டிவைட் பண்ணுமா பண்ணும். ஸோ 30 வந்துட்டு 6ஐ டிவைட் பண்ணுமா பண்ணும். அதே போல் 54 வந்துட்டு 6ஐ ஹோலாக டிவைட் பண்ணுமா பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஹோலாக டிவைட் பண்ணும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா HCF இஸ் 6. சப்போஸ் இந்த இடத்துல 54க்கு பதிலாக 84 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 84 கொடுத்துருக்காங்க. நம்ம HCF ஃபைன் பண்ணணும். என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணுவோமா. ஸோ 18. ஸோ இங்கே டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 54 வருமா. ஓகே 54. இதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணேன்னா எனக்கு 36 வரும். ஸோ இந்த 36 வந்துட்டு இதோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப பெருசாக இருக்குது. HCF வந்துட்டு எப்போவுமே கொடுத்துருக்க கிவன் நம்பரை விட லெஸ்ஸாக ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா அதுக்கு லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. HCF ஹையஸ்ட்டு. ஸோ ஆனால் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஆனால் ஆன்சர் வந்துட்டு எப்போவுமே லோவாக தான் இருக்கும். கொடுத்துருக்க கிவன் நம்பரை விட எப்போவுமே லோ வேல்யூவாக தான் இருக்கும். அதை விட லோவாக இருக்கும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி LCM எடுத்துட்டோம் அப்படின்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர். ஆனால் அதோட ஆன்சர் வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு 36 12 விட ரொம்ப பெருசாக இருக்கா. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எனக்கு டிஃபரன்ஸ் வந்ததில் லீஸ்ட் டிஃபரன்ஸை நான் எடுத்துக்கிறேன். 54 18 சொல்லி 2 டிஃபரன்ஸில் லீஸ்ட் டிஃபரன்ஸை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து நான் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக மாற்றினேன் அப்படின்னா 3s are 6 6 3s are 18 வருமா. ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸாக மாற்றிட்டேன். இப்போ மாற்றிட்டு இந்த 2 வந்துட்டு 12 டிவைட் பண்ணுமா. ஓகே பண்ணும். 30 டிவைட் பண்ணுமா பண்ணும். அடுத்து 84 டிவைட் பண்ணுமா பண்ணும். ஸோ அப்போ இந்த 2வை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ அந்த டிவைட் பண்ணுறதை நீங்கள் அடுத்தடுத்து எழுதிக்கணும். ஸோ 12 டிவைட் 2 30 டிவைட் 2 84 டிவைட் 2. ஸோ டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 6 15 42 வருமா. ஸோ அடுத்து நான் வந்து இதை செக் பண்ணணும். இதை வந்துட்டு நான் இந்த நம்பரில் தான் செக் பண்ணணும். எகெயின் போய் 12 30 84ல் வந்து செக் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே 3ஆல் இது டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகும். ஸோ 2 5 14 வருது. ஸோ அப்போ இந்த 3ஐயும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 3 வந்துட்டு இதை டிவைட் பண்ணுமா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ இது டிவைட் ஆகாது. ஹோலாக இது வந்துட்டு என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இதுக்கு HCF வந்துட்டு 2 3s are 6. ஸோ இதோட HCF எனக்கு என்ன 6. ஸோ இந்த மாதிரி எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. எழுதிட்டு டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணி அதை வந்துட்டு டிவைட் ஆகுமாங்கிறத செக் பண்ண மறக்கவே கூடாது. ஸோ டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை ஒன்றுனா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த லாங் டிவிஷனில் பார்த்தோம்ல அந்த சம் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணி ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த 2 நம்பரு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணுவேன்னா. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு 108ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 108ஐ நான் என்ன சொன்னேன், ப்ரைம் மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ரைமாக மாற்றிக்கணும்னு சொன்னேன். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ரைம் ஸோ 2 எடுத்துட்டேன் அப்படின்னா 2 × 54 எனக்கு 108ன்னு கிடைக்குது. ஸோ இந்த எகெயின் இந்த 54ஐ நான் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக மாற்றுறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகும். ஸோ 2 × 27 கிடைக்கும். ஸோ இந்த 27ஐ நான் எப்படி எழுதலாம், 3/3ன்னு எழுதிக்கலாமா. ஸோ ப்ரைமாக மாற்றிக்கிறேன். ஸோ நமக்கு வந்துட்டு HCF ஃபைன் பண்ணுறதுக்காக ஷார்ட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே, இதில் வந்துட்டு இப்போது என்ன கிடச்சிருக்கு, 2 × 2 ×
3 power 3 அப்படின்னு கிடைச்சிருக்கா. ஸோ இதை வந்துட்டு நம்ம இங்கே செக் பண்ணணுமா, 513ல் 2 டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்துட்டு இது டிவைட் ஆகாது, இது மட்டும் டிவைட் ஆகும். ஸோ ஏதாவது ஒன்று டிவைட் பண்ணலைன்னாலும் இந்த 2-ஐ கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ அகெயின் 513 இது டிவைட் பண்ணாது. ஸோ இந்த ரெண்டு 2ஐயுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் 3 power 3 இருக்கா. ஸோ இந்த 3 வந்துட்டு டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நம்பரையுமே நமக்கு வந்துட்டு டிவைட் பண்ணும். ஸோ 3 power 3. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 7 1 then 3 3s are 9 7 8. ஸோ again ஒரு 3 நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த 3 பார்க்குறேன். ஸோ 171 divide 3 378 divide 3. ஸோ நான் இதை டிவைட் பண்ணேன் அப்படின்னா 5 7. ஸோ இங்கே வந்துட்டு 1 6ன்னு வருதா. ஸோ அகெயின் இந்த 3 செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த 3 வந்துட்டு டிவைட் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 19 and 42 அப்படின்னு வரும். ஸோ இந்த 3 3யுமே வந்துட்டு அடுத்தடுத்து இந்த நம்பரை டிவைட் பண்ணுது. ஸோ நமக்கு வந்துட்டு இதோட HCF என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 27. ஓகே, நார்மலாக நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து சம்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் நான் எடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the sum of 2 numbers கொடுத்துருக்காங்க. ஸோ 2 numbers நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ x plus yன்னு எடுத்துக்கிறேன். sum of 2 numbers வந்துட்டு எனக்கு 20 and their product. ஸோ x into y எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 96ன்னு கொடுத்துருக்காங்க. தென் find their HCFன்னு கொடுத்துருக்காங்க. இதோட HCF என்ன அப்படின்றதான் என்னோட கொஸ்டின். ஸோ எனக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்துட்டு 96 வரணும், ஆட் பண்ணால் வந்துட்டு எனக்கு 20 வரணும் அப்படின்னா ஸோ எந்த நம்பர் 12 into 8 எடுத்தால் எனக்கு வந்துட்டு 96 வருமா. ஸோ அதே போல் இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 வருமா. ஸோ the 2 numbers are 12 into 8. ஸோ இதோட HCF தான் நமக்கு வேணும். ஸோ இதுக்கு வந்துட்டு HCF பார்த்தோம் அப்படின்னா 4 வரும். ஸோ ரெண்டையும் காமனாக டிவைட் பண்ணுற காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4. நெக்ஸ்ட் கொஷின் HCF கொடுத்துருக்காங்க. HCF of 2 numbers கொடுத்துருக்காங்க. HCF of 2 numbers is 11 and LCM கொடுத்துட்டாங்க. ஸோ LCM is 770. 1 நம்பர் கொடுத்துட்டாங்க 275. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து LCM கொடுத்து HCF கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்கலாம், இல்லைனா ரெண்டு நம்பர் கொடுத்து LCM கொடுத்து HCF என்னன்னு கேட்கலாம். ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க. நமக்கு வந்துட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to LCM into HCF. ஸோ இந்த LCM HCF மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரோட ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது, இன்னொரு நம்பர் வந்து 275. ஸோ LCM வந்துட்டு எனக்கு 11 into 770 HCF. ஸோ எனக்கு இன்னும் ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா இதை வந்து நான் டிவைட் பண்ணுறேன். 275. ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 308. இந்த கொஸ்டின் காமனாக அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to LCM into HCF. ஸோ நமக்கு வந்துட்டு இதில் HCF கேட்குறாங்க. இது 3ஓட HCF நமக்கு வேணும். ஸோ இதை வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸாக நான் மாற்றிக்கிறேன். ஸோ 5 into 3 5 into 4. ஸோ 4 is nothing but 2 into 2. ஸோ HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ காமனாக இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை, இங்கே இல்லை, அதனால் அந்த 2-ஐ விட்டுறோம். அடுத்து 5 இருக்கா காமனாக. ஸோ ஒரு 5 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 காமனாக இருக்கா, இல்லை. அப்போது 5 மட்டும்தான் நமக்கு காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு A² இருக்குது, இங்கே A இருக்குது, இங்கே A இல்லை, அதனால் ஏவை விட்டுறோம். அடுத்து B² B³. ஸோ B³ எடுத்துக்கிறோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ B². நெக்ஸ்ட் C² C³ ஸோ காமனாக என்ன இருக்குது, ஒரு C எக்ஸ்ட்ரா இருக்குது, ஆனால் காமனாக உள்ளது C² தானே. ஸோ இதோட HCF எனக்கு என்ன அப்படின்னா 5 B² C². 4th கொஸ்டின்
the maximum number of students among them 1001 pens இருக்கு. So 910 pencils இருக்கு. ஸோ இதை வந்துட்டு பிரித்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ஈக்குவலாக எத்தனை பென்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் பென் அண்ட் பென்சில்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் நம்பர்ஸ் ஆஃப் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதுக்கு HCF தான் ஃபைன் பண்ணணும். ஸோ HCF வந்துட்டு HCF ஆஃப் 1001 and 910. ஸோ நான் இதுக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ் பார்ப்பேனா. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறோம், அதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்குறோம். ஸோ டிஃபரன்ஸ் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 91 கிடைக்குது. ஸோ இந்த 91 நம்ம என்ன பண்ணணும், அடுத்து இது டிவைட் பண்ணுமான்னு செக் பண்ணணுமா. ஸோ 910 டிவைட் 91, 1001 டிவைட் 91. ஸோ 91 ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டிவைட் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு இதோட HCF என்ன அப்படின்னா 91. ஸோ 91 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக பென் அண்ட் பென்சில்ஸ் கிடைக்கும். பேலன்ஸ் உள்ளவங்களுக்கு அந்த பென்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், மிச்சம் இருக்கும் பென்ஸ் மட்டும். ஸோ 5th கொஷின், the sum of two numbers is 528. எனக்கு என்ன நம்பர்னு தெரியாது, நான் AB அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஏவும் பியையும் சம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 528 கிடைக்குது. அதோட HCF கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரோட எனக்கு HCF என்ன அப்படின்னா 33 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் the number of pairs of numbers satisfying the above conditions. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறதா நமக்கு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா HCF அப்படிங்கிறப்போ இது காமன் ஃபேக்டர் தானே. ஸோ அந்த நம்பரோட மல்டிபிள் ஆயிருக்கும்ல, மல்டிபிள் பண்ணால் தானே நமக்கு அது கிடைக்கும். ஸோ இப்போ 33A + 33B is equal to 528ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்துட்டு நான் இப்போது 33ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா A + B is equal to 16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 16 வர மாதிரி என்னென்ன பேர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஆர்டர்டு பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 1ல் ஸ்டார்ட் பண்ணி 1ஓட எதை மல்டிபிள் ஆட் பண்ணால் நமக்கு வந்துட்டு 16 கிடைக்கும் அப்படின்னா 15. அடுத்து 2ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 16 கிடைக்கும். தென் 3ஓட, then 4, 5, 6, 7, 8. திரும்ப 9 போட்டோம் அப்படின்னா 7, திரும்ப அந்த நம்பர் தான் வரும். அதனால சேமாக வரதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஆர்டர்டு பேர்ஸ். ஸோ இந்த ஆர்டர்டு பேர்ஸில் வந்துட்டு எனக்கு நம்ம HCF அப்படின்னாலே நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் தானே பார்ப்போம். ஸோ இது ப்ரைம் இல்லாதது நமக்கு வந்துட்டு வராது. அப்படிங்கிறப்போ ப்ரைம் நம்பர்ஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,15 இருக்குது, 3,13. ஸோ ப்ரைம் பேர்ஸ். தென் 5,11, 7,9. ஸோ இந்த 9 வந்துட்டு டிவைட் ஆகும், ஆனாலும் ப்ரைம் பேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 and 9 வரும். ஸோ நமக்கு வந்துட்டு 4 பேர்ஸ் கிடைக்குது. ஸோ the answer is 4. ஸோ எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1 × 33, 15 × 33. தென் இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணி அந்த 4 பேர்ஸ் எழுதிடுவோம். ஸோ அதுதான் நமக்கு என்ன அப்படின்னா அவங்க கேட்டிருக்க பேர்ஸ். ஸோ we will get 4 pairs using this condition. So next question, find the largest number which divides 43, 91, 183. ஸோ இதை வந்துட்டு டிவைட் பண்ணுற லார்ஜஸ்ட் நம்பர் டு லீவ் த சேம் ரிமைண்டர். ஸோ இதை வந்துட்டு டிவைட் பண்ணுற லார்ஜஸ்ட் நம்பர் நமக்கு வேணும். ரிமைண்டர் வந்துட்டு அந்த நம்பரோட இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது கொடுக்குற ரிமைண்டர் 3க்கும் வர ரிமைண்டர் நமக்கு வந்துட்டு சேமாக இருக்கணும். அதுதான் கொஸ்டின். ஸோ ரெக்வயர்ட் நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சேம் ரிமைண்டர் வரணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா HCF தான் ஃபைன் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 91 minus 43, 183 minus 91 and 183 minus 43. ஸோ இந்த 3 பேர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ HCF of 91 minus 43, 48
140, இதுக்கு வந்துட்டு 92, 140. ஸோ இந்த 3 நம்பர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட HCF நமக்கு வேணும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது, ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமா? ஸோ இதுலேருந்துட்டு நான் இதை டிஃப்ரென்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 44 கிடைக்கும். ஸோ இங்கே இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு 48. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன அப்படின்னா 4. ஸோ இந்த 4 வந்துட்டு 48 வந்துட்டு ஹோலாக டிவைட் பண்ணுமா அப்படின்னா பண்ணும், 92 டிவைட் பண்ணுமா அப்படின்னா பண்ணும். ஸோ 140 வந்துட்டு டிவைட் பண்ணுமா அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ எனக்கு HCF என்ன கிடைக்கும் அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சேமாக ரிமைண்டர் வர நம்பரை வந்து ஃபைன் பண்ணுங்க, எது அதோட டிவைஸாக என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா HCF தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ HCFனா அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறோம், டிஃப்ரென்ஸ் எடுத்து தென் HCF ஃபைன் பண்ணுறோம். ஸோ இதிலே வந்துட்டு n be the greatest number which will divide 1305, 4665, 6905. ஸோ இந்த 3 நம்பரை வந்துட்டு டிவைட் பண்ணுற அந்த டிவைசர் என்ன அப்படி டிவைசரோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் கேட்குறாங்க. சம் ஆஃப் டிஜிட்ஸ் வேணும். அதுக்கு இது மாதிரி சேம் ரிமைண்டர் வர சேம் ரிமைண்டர் லாஸ்ட் கொஸ்டின் தான், அதே தான் சேம். இது வந்துட்டு டிவைட் பண்ணுற டிவைசர் எனக்கு வேணும். அந்த டிவைசர் வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா சேம் ரிமைண்டராக கொடுக்கணும். ஸோ அந்த டிவைசரை தான் நான் வந்து ஃபைன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன், HCF ஃபைன் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட டிஃபரன்ஸ் எழுதிப்பேனா நம்பரை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ HCF ஆஃப் 4665 மைனஸ் 1305, 6905 மைனஸ் 4665, 6905 மைனஸ் 1305. ஸோ இதுக்கு தான் எனக்கு வந்துட்டு HCF வேணும். ஸோ HCF ஆஃப் இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5600. ஸோ இந்த நம்பர்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அப்படின்னா ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிப்போமா? ஸோ எழுதிட்டு இதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 1120 வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு 2240 வரும். ஸோ இது ரெண்டுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அப்படின்னா அகைன் த சேம் நம்பர் வரும். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் தான் கேட்குறாங்க. நமக்கு HCF கிடச்சிருச்சு. HCFோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் தான் வேணும். ஸோ 1 + 1 + 2 + 0. ஸோ த ஆன்சர் இஸ் 4. ஸோ 8th question, what is the least number of square tiles required to pave the floor of a room? 11 meter, 25 centimeter long. லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராட் அப்படின்றப்போ பிரெத் வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னா 10 மீட்டர் 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா? ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு ஃப்ளோருக்கு வந்துட்டு நான் ஸ்கொயர் டைல்ஸ் போட போகிறேன். ஸோ ஸ்கொயர் டைல்ஸ் வந்துட்டு எத்தனை ஸ்கொயர் டைல்ஸ், அது லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா எத்தனை வந்து ஸ்கொயர் டைல்ஸ் தேவைப்படும் அப்படின்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு HCF தான் ஃபைன் பண்ணணும். ஸோ HCF ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸு. ஸோ இங்கே வந்துட்டு மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் மிக்ஸ்டாக இருக்கா? ஸோ ஒன்று மீட்டராக மாத்திரம் இல்லைன்னா சென்டிமீட்டராக மாத்திரம். ஸோ சென்டிமீட்டராக மாற்றினோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த 2 நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம HCF ஃபைன் பண்ணணும். இந்த 2 நம்பருக்கு HCF ஃபைன் பண்ணணுமா? ஸோ இதோட டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், இதோட டிஃபரன்ஸ் எனக்கு என்ன அப்படின்னா 90 கிடைக்கும். ஸோ இந்த 90 நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்பர்ஸ் வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுதணும்னு சொன்னேன்னா ஸோ 2 × 45 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். ஸோ பிரிச்சுட்டேன் அப்படின்னா ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை டிவைட் பண்ணுதா அப்படின்னு. டிவைட் பண்ணுதுன்னா இங்கேயே வந்துட்டு நம்ம வந்து HCFன்னு எடுத்துக்கலாம். ஸோ திரும்ப இந்த 45 வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கொண்டு போகுவோம். ஸோ 3 ஒரு தடவையும் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு டைரெக்டாக 45ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்துடலாம்ல. ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறோம். ஸோ 2 இதுவும் டிவைட் பண்ணாது, இதுவும் டிவைட் பண்ணாது. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கிறோம். 45 வந்துட்டு இதை டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா பண்ணும். அதேமாதிரி 1035 வந்துட்டு டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா பண்ணும். ஸோ எனக்கு வந்துட்டு HCF என்ன கிடைக்கும் அப்படின்னா 45. ஸோ HCF கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஸ்கொயர் டைல்ஸ் தானே வேணும். ஸோ இப்போ ஏரியா ஒரு சின்ன ஸ்கொயரோட
இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எனக்கு வேணுமா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? என்ன எழுதுவோம்? ஏ ஸ்கொயர்டு. ஸோ சைடு இன்ட்டு சைடுன்னு சொல்லுவோமா? ஸோ 45 இன்ட்டு 45. ஸோ 45 இன்ட்டு 45. ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ ரெக்வயர்டு டைல்ஸ் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸோ அதோட ஏரியாவில் இந்த டைல்ஸ் தானே கொண்டு போய் பதிக்க போகிறோம். ஸோ அப்படிங்கிறப்போ இதோட ஏரியா நமக்கு என்ன அப்படின்னா, ரெக்டாங்கிளோட ஏரியா எல் இன்ட்டு பின்னு எழுதுவோமா? ஸோ 1125 இன்ட்டு 1035. ஸோ இதோட நம்ம வந்துட்டு இந்த ஏரியாவை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டைல்ஸ் எத்தனை தேவை, ஒரு டைலோட இது கிடைச்சிருமா? ஸோ இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 575 கிடைக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு டோட்டலாக எத்தனை டைல்ஸ் வேணும் அப்படின்னா 575. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு வால் இருக்குது ஆர் ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோரில் வந்துட்டு நான் ஸ்கொயர் டைல்ஸ் வந்து பதிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எத்தனை ஸ்கொயர் டைல்ஸ் வேணும் அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ அந்த கொஷினில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹெச்சிஎஃப் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம் கொடுத்துருக்க நம்பருக்கு. ஸோ அதை சென்டிமீட்டராக மாற்றிட்டோம். ஹெச்சிஎஃப் வந்துட்டு இதில் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 2 × 45. 45 வந்து ப்ரைம் கிடையாது, டிவைட் ஆகும். ஆனால் அந்த 45 நம்ம 3யோட மல்டிபிள்ஸாக தானே எழுதுவோம். ஸோ ஒரு 3யாக போய் அதை டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக டைரெக்டாக 45 வந்து டிவைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்துட்டு ஹெச்சிஎஃப் என்ன கிடைக்குது? 45ன்னு கிடைக்குது. ஸோ ஹெச்சிஎஃப் எனக்கு 45 கிடச்சிச்சா? ஸோ ஏரியா ஒரு சைடு தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்கொயரோட ஏரியா நான் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர்டா? ஸோ 45 இன்ட்டு 45. ஸோ நான் ஸ்கொயர் டைல் ரெக்டாங்கிள் இதில் வந்துட்டு ஒரு ஸ்கொயராக வைக்க போகிறேன். அப்படிங்கிறப்போ அதை டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மொத்தமாக எத்தனை டைல்ஸ்ன்னு கிடைக்குமா? ஸோ இந்த ஏரியா எல் இன்ட்டு பி எடுத்துக்கிறோம், டிவைட் ஏ ஸ்கொயர்டு எடுத்துக்கிறோம். ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 575 கிடச்சிடும் டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ். ஸோ லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ், அந்த லீஸ்ட் அதிகபட்சம் எத்தனை டைல்ஸ் தேவை, அதிகபட்சம் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹெச்சிஎஃப் தான் ஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த கீபோர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குறைந்தபட்ச வேற எல்சிஎம்முக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் ஆன் டிவைடிங் these two numbers leaves the remainder as 6 and 5. ஸோ இந்த நம்பரை டிவைட் பண்ணுற எனக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் வேணும். ஸோ அந்த கிரேட்டஸ்ட் நம்பரோட ரிமைண்டர் என்னவா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு 6ஆக இருக்கணும், இதுக்கு 5ஆக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ரிமைண்டர் அப்படிங்கிற கொஸ்டின் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் தானே ஃபைன் பண்ணுவோம். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் த நம்பர்ஸ். ஆனால் இங்கே அங்கே வந்துட்டு சேம் ரிமைண்டர் வரதுன்னு கொடுத்தாங்க. சேம் ரிமைண்டர்னா நமக்கு என்ன ரிமைண்டர்னே தெரியாது, அதனால இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் அப்படின்னு மைனஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த கொஸ்டினில் வந்துட்டு ரிமைண்டர்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்கிறப்போ டைரெக்டாக என்ன நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது, டிவிடெண்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமைண்டரை மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த டிவிடெண்ட் கிடச்சிருமா? ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஹெச்சிஎஃப் ஆஃப் 1651. ஸோ இந்த ரெண்டு நம்பர் கிடைக்கும். ஸோ நான் இதுக்கு ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் பார்ப்பேனா? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 381 கிடைக்கும். ஸோ நான் இதை வந்துட்டு மல்டிபிள்ஸாக பிரிக்கிறேன் ஸ்மாலஸ்ட் நம்பராக. ஸோ 2 எடுத்துக்கலாமா? 2 வராது. ஸோ 327 வரும். ஸோ இந்த 327 திரும்ப பிரிக்காமல் டைரெக்டாக வந்து டிவைட் ஆகுதாங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ 3 டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1651 டிவைட் 3 and டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிவைட் பண்ணாது. ஸோ அதனால் இந்த 3யை கேன்சல் பண்ணிடுறோம். 127 வந்துட்டு இதை ஹோலாக டிவைட் பண்ணோம். ஸோ இது ஹோலாக டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஹெச்சிஎஃப் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 127. ஸோ இது வந்துட்டு டைரெக்டாக டிவைட் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா திரும்ப இதை வந்து 2ஓட மல்டிபிள்ஸாக இல்லை 9ஓட மல்டிபிள்ஸாக நம்ம பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்பராக டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு ஹெச்சிஎஃப் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 127. ஸோ த லார்ஜஸ்ட் நம்பர் எந்த நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 5 கிடைக்கும் அப்படின்னா 127. ஸோ 10th question, 3 different containers containing 396 liters, 432 liters and 612 liters of mixture of milk and water. ரெண்டும் வந்து கலந்து இருக்கு, மில்க்கும் வாட்டரும் கலந்து இத்தனை லிட்டரு 3 கண்டெய்னரில் இருக்குது. ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த பிக்கஸ்ட் மெஷர் கேன் மெஷர் ஆல் த டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ்.
ஒரு பெரிய மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம், அதை எந்த மெஷர்மெண்ட்டை வச்சா எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த சேம் HCF தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ HCF ஆஃப் these two numbers. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 36 வரும். இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு 180 வரும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்துட்டு 144 வரும். ஸோ இந்த 144 நான் 12 × 12 பிரிக்கலாமா? ஸோ இந்த 12 × 12 வந்துட்டு நான் எப்படி பிரிப்பேன்? ப்ரைம் ஃபேக்டர்ஸாக 2 × 2 × 3 அப்படின்னு பிரிப்பேன். இது 2 × 2 × 3. ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபேக்டர்ஸ் கிடச்சிச்சு. ஒரு நம்பராக செக் பண்ணி பார்ப்பேனா? ஸோ 3 9 6 divide 2 4 3 2 divide. ஸோ ஃபஸ்ட்டு 12ஆல் வந்து டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஸோ டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு 2 ஒரு 3 வந்து நம்ம டிவைட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு 12 இந்த நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ இதால் இது டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிவைட் ஆகும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 33 36 51 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 12 நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த 12 தான் வந்துட்டு 12ஆல் இது டிவைட் ஆகாது. ஸோ அதனால தான் நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 × 2 × 3 பிரிச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த 2ஆல் செக் பண்ணுறேன். ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு அடுத்து 2ஆலையும் டிவைட் ஆகாதா? ஸோ 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிவைட் ஆகும். ஸோ எனக்கு HCF என்ன கிடைக்கும்? 12 × 3 ஸோ 36 அப்படின்றதான் எனக்கு வந்து HCF-ஆக கிடைக்கும். ஸோ 36 லிட்டர் கப்பை வச்சு நம்ம வந்துட்டு சேமாக அதை வந்து அளக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி லார்ஜஸ்ட் அதிகபட்சமாக எந்த இதை வந்து வச்சு அளக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா டைல்ஸு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம மேக்ஸிமம் HCF தான் வரும். ஏன்னா எந்த இடத்துல LCM எந்த இடத்துல HCFன்னு நமக்கு டவுட் வரும். ஸோ நம்ம அடுத்து LCM ரிலேட்டடாக சம்ஸ் பார்ப்போம். அது பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அது புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் biggest vessel that can be used as a whole number of times to empty 3 cans of vessels. Capacity 36 48 60. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் வெசல் இருக்குது. ஒன்று வந்துட்டு காலியாக்கிட்டே வருது தண்ணி, அதில் இருக்க வாட்டரை வந்துட்டு காலியாக்கிட்டே வராங்க. அப்படிங்கிறப்போ எப்போ வந்துட்டு ரெண்டும் சேமாக வந்து காலி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுக்கும் நம்ம என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னா HCF தான் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன அப்படின்னா 12. ஸோ இங்கேயும் 12. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 36 divide 12 48 divide 12 60 divide 12 பார்க்குறேன். 3 4 5 வருதா? ஓகே. ஸோ அப்போ இந்த 12 நான் செலக்ட் பண்ணிக்குவேன். அடுத்து 3 4 5 தான் இருக்குது. ஸோ 12 வந்துட்டு நம்ம எப்படி எழுதுவோம்? 2 2 3 அப்படி தானே பிரிப்போம். ஸோ இந்த 2ஆலையும் டிவைட் ஆகாது எல்லா நம்பரும், 3ஆலையும் எல்லா நம்பரும் டிவைட் ஆகாதுங்கிறப்போ இந்த 12 நமக்கு வராது. ஸோ நமக்கு HCF என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 கிடைக்கும். ஸோ அப்போது சேமாக எப்போ வந்து அது வந்து எத்தனை டைம் வந்து அது வந்து எம்டி பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 டைம்ஸ் வந்துட்டு தண்ணி வந்து எம்டி பண்ணும் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு GCD ஆஃப் 2 prime numbers. ஸோ 2 prime நம்பரோட GCD என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 2 prime என்ன நமக்கு 2 3 எடுத்துக்கலாமா? ஸோ இதோட கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ காமனாக நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 1 × 3ன்னு இருக்கும். ஸோ காமனாக இந்த கொஷினுக்கு இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, இல்லைனா 2 prime நம்பர் கொடுத்து 2 இதோட GCD கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் இஸ் 1. ஸோ the GCD ஆஃப் 2 prime number is 1. ஓகே, HCFல வந்துட்டு ஓரளவு நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து LCM பார்க்கலாம். தேங்க்யூ.